ஜப்பான் தேசத்தில் டோக்கியோ நகரில் புத்தாண்டு தினத்தன்று ஒரு வினோதமான செயலில் மக்கள் ஈடுபடுகின்றனர். வறுமையின் தெய்வம் காட் ஆஃப் பவர்ட்டி என்ற கோவிலுக்கு செல்கின்றனர். அங்கு வைக்கப்பட்டுள்ள ஒரு பெரிய மரத்தடியை காலால் உதைத்து கோவே கோவே என்று பலமுறை கூறுகின்றனர். இப்படி செய்தால் அந்த ஆண்டு முழுவதும் வறுமை நீங்கி செல்வச் செழிப்போடு வாழலாம் என்று நினைக்கிறார்கள். இச்செயலில் போட்டி போட்டுக்கொண்டு கூட்டம் கூட்டமாக மக்கள் ஈடுபடுகின்றனர். இது எவ்வளவு முட்டாள்தனமான காரியம் என்று நாம் அறிகிறோம். ஆனால் இன்றும் ஏதாவது குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க முடியுமா என்று அநேகர் முயற்சிக்கின்றனர். ஐஸ்வர்ய சம்பனரான ஆண்டவர் நம்மோடு இருப்பதை நாம் மறந்துவிடலாமா? ரோமர் 10:12 அவர் எல்லாருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். ரோமன்ஸ் 10:12 The Lord our God is rich unto all who call upon his name. One song. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். இங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். இங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, நிறைவாக்கி நடத்திடுவார். இங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னுடைய சமூகத்திலே தாழ்த்துகின்றேன். நீரே எனக்கு செல்வத்தை கொடுத்து இந்த உலகில் நன்கு வாழ கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.